ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 14/6/2025 வைகாசி மாதம் 31ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், சனிக்கிழமை, நல்ல நாள். இன்றோடு வைகாசி மாதம் நிறைவு பெறுகின்றது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:36. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம், சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே கூடுதல் சிறப்பாக சங்கடகர சதுர்த்தி. ஆகவே இன்றைய நாளிலே மாலையிலே விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசைப்பாட என்று விநாயகர் அகவலை பாடி விநாயகப் பெருமானை துதிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் வந்து சேரும். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும், மாலையிலே விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 3:27 வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், மாலையிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே இருப்பவர்கள் அதிலே வெற்றியை பெறுவார்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், மாலையிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். அதற்கு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை அதிலே தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம்.
வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வழக்கு போன்ற விஷயங்களிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். மொத்தத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அவர் உங்களோடு துணை வருவார். மேலும் மாலையிலே சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வணங்குங்கள். சங்கடங்கள் தீர்ந்து போகும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வோடு பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நம்முடைய ஜாதகத்திலே வரும்போது நமக்கு அந்த அன்றைய நாள் சற்று பின்னடைவாக இருக்கும். ஆகவே இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நம்மை சற்று பாடாய்படுத்துகின்ற நாட்கள். இன்றைய நாளிலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே எடுக்காமல் இருப்பது நல்லது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மராசினர் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வணங்குங்கள். மாலையிலே காலையிலே ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்து. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தால், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். மொத்தத்தில் சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய சுபமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். அது பற்றி யோசிப்பீர்கள். அதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள்.
எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். மாலையிலே விநாயக பெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய செல்போன் போன்றவற்றை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயக பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். உடல் நலனிலே நல்ல ஆரோக்கியம் இருக்கும். எல்லா விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயக பெருமானை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களே தலையிடக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரத்திலே நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். அனுமன் சாலிசா படியுங்கள், கேளுங்கள். விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி அகல் தீபம் ஏற்றி வையுங்கள். விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி முடிந்தால் விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை செய்து நைவேத்தியம் செய்து அதனை விநியோகம் செய்யுங்கள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். இன்றைய நாளிலே சங்கடகர சதுர்த்தி. உங்கள் எல்லோருடைய சங்கடங்களையும் விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் இந்த முறையான மூச்சு பயிற்சியை கடைபிடித்து இந்த வாழ்விலே வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே. ஆகவே நம்முடைய உடலிலே இந்த சுவாச காற்றை மிகச் சரியான முறையிலே பயிற்சி செய்து யோக பயிற்சி செய்து தியானம் பழக்கி இந்த மூச்சு காற்றை நாம் நம்முடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தால், முறையாக அந்த மூச்சு பயிற்சியை செய்தால் யமனை வென்று வாழலாம் என்று சொல்கின்றார்கள். இது ரிஷிகளே சொல்கின்றார்கள், முனிவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக திருமூலர் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார். திருமூலர் இந்த உலகத்திலே பல்லாண்டு காலம் வாழ்ந்தவர் என்று சொல்கின்றது. திருமூலர், அகத்தியர் போன்றோரெல்லாம் இந்த உலகத்திலே பன்னெடுங்காலம் வாழ்ந்து ஆன்மீக சேவை செய்தவர்கள். மக்களுக்கு அவர்கள் எல்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். கற்பக தருவாக நமக்கெல்லாம் நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி திருமூலர் மூச்சு பயிற்சியிலே கடவுளை காண்பது எப்படி, கடவுளையே காணலாம் மூச்சு பயிற்சி மூலம் என சொல்லியிருக்கின்றார். எப்படி அது என்று பார்க்கலாம். இது நாளொன்றுக்கு ஒன்றாக செய்ய வேண்டுமாம் இந்த பயிற்சியை. முதல் நாளிலே கடவுளை காண எடுக்கும் முதல் அடி. கடவுளை காண்பதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் முதலிலே நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது 2 வழிகள். அவற்றிலே ஒன்று தியானத்தின் மூலம் கடவுளை காண்பது, மற்றது பக்தியின் மூலம் கடவுளை காண்பது. இந்த இரண்டிற்கும் முதலிலே தேவைப்படுவது நம்முடைய உடலிலே மின்காந்த அலையின் அளவை அதிகப்படுத்த வேண்டும். அதனால் சக்தி ஓட்டத்தின் அளவை அதிகமாக்கி விடலாம். அதற்கு நாம் முதலிலே செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். இந்த மூச்சு பயிற்சியிலே இதனை பிராணாயாமம் என்று சொல்வார்கள். பல வகை இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி முதலிலே பயிற்சியின் மூலம்தான் தொடங்க வேண்டும். இந்த பயிற்சிக்கு தேவை நல்ல தூய்மையான காற்றோட்டமான அமைதியான இடம் மற்றும் நல்ல ஆசனம், அதாவது இருக்கை. தற்போது பத்மாசனத்திலோ அல்லது உங்களுக்கு வசதியான ஒரு ஆசனத்திலோ அமர்ந்து கொண்டு பத்மாசனத்திலே இருக்க விரும்பினால், ஆக இந்த பத்மாசனத்திலே அமரும் போது உங்களுடைய முதுகு, கழுத்து மற்றும் தலை ஒரே நேர்கோட்டிலே இருப்பது போல நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்போது உங்களுடைய வலது கையின் பெருவிரலால் மூக்கின் வலதுபுறத்தை அழுத்தி கொண்டு வலதுபுற நாசியின் வழியே மூச்சை சத்தமில்லாமல் உள்ளே இழுக்க வேண்டும். அப்படி நாம் இழுக்கையிலே 1 முதல் 6 வரை நீங்களே உங்கள் மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டு 1 முதல் 6 வரை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணிக்கொண்டு மூச்சை நன்கு இழுத்து விடுங்கள். பிறகு மூச்சை உள்ளேயே நிறுத்தி கொண்டு 1 முதல் 3 வரை எண்ண வேண்டும். இப்போது உங்களுடைய வலதுகை மோதிர விரல் மற்றும் நடுவிரலால் மூக்கின் இடதுபுற நாசியை அழுத்தி கொண்டு அந்த நாசியின் வழியாக மூச்சை சத்தமில்லாமல் வெளியிட வேண்டும். இப்போது மறுபடியும் 1 முதல் 6 முறை எண்ண வேண்டும். தற்போது மூச்சை உள்ளே இழுக்காமல் அப்படியே கா முதல் ஞ வரை எண்ண வேண்டும். இப்படி தற்போது மூச்சை உள்ளே இழுக்காமல் அப்படியே இருந்து கொண்டு 1 முதல் 6 வரை எண்ண வேண்டும். இப்படி 5 நிமிடங்கள் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மாற்றி மாற்றி. இந்த பயிற்சி செய்வதற்கு விடியற்காலை நேரம் என்பது சால சிறந்தது. விடியற்காலை நேரத்திலே
இதனை செய்ய வேண்டும். அல்லது மதியத்திலே செய்யலாம். மதியமும் முடியவில்லை என்றால் சூரியன் மறைகின்ற நேரம் மாலை நேரத்திலே செய்யலாம். இது முதல் நாள் பயிற்சி. இந்த முதல் நாள் பயிற்சியை நன்கு செய்து அதன் பிறகு இரண்டாம் நாளிலே மீண்டும் இதே போல் செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வர நம்முடைய அந்த மூச்சானது நல்ல பயிற்சிக்கு பின் ஒரு அழகான ஒரு நிலையை அடைந்துவிடும். நாம் சொன்னபடி கேட்கும். இந்த திருமூலர் சைவத்தை பரப்பிய 63 நாயன்மார்களிலே குறிப்பிடத்தக்கவர். நாம் எப்படி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான மகான் இந்த திருமூல நாயனார். இவர் ஏறத்தாழ 2800 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கின்றது. வட இந்தியாவிலே இருந்து தமிழகத்திலே சித்தூருக்கு வந்தவர். சிவபெருமானுடைய விருப்பத்திற்கேற்ப சைவ ஆகம விதிகளை தமிழிலே எழுதினார். அதுவே திருமந்திரம் எனப்படும். இந்த திருமந்திரத்திலே மூச்சு பயிற்சியை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றார். பிணி திரை மூப்பு இல்லா வாழ்க்கை வேண்டும் என்பதே மனிதனுடைய ஆசை. இதற்கான வழிமுறைகளை திருமந்திரத்திலே அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பிலே அருளி இருக்கின்றார். இந்த அஷ்டாங்க யோகத்தை படிப்பவர்களுக்கு மூச்சு பயிற்சி எப்படி செய்ய வேண்டும், எப்படி தியானத்திலே அமர வேண்டும், எப்படி இறைவனை காண வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே திருமூலரை படித்து இந்த அஷ்டாங்க யோகத்தை படித்து வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழியை நாம் மேற்கொள்வோம். ஓம் நம சிவாய. சிவாய நமக.